கோவை வெள்ளக்கிணறு அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேள்வி பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செல்வ விநாயகர் திருக்கோவில் கட்டி 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி புதிதாக விமானம், கருவறை, கீழ்த்தள வேளைகள் மற்றும் கன்னிமூல விநாயகர் திருக்கோவில் அமைத்து வர்ணம் தீட்டி புனரமைக்கப்பட்டது. இதையடுத்து விழா செவ்வாய்க்கிழமை தொடங்கி திருவிளக்கு வழிபாடு, குருவணக்க வழிபாடு, புனித நீர் வழிபாடு, மூத்த பிள்ளையார் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அருள் தரும் கரிய காளியம்மன் கோவிலில் இருந்து தீர்த்தக்குடம், முளைப்பாலிகை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நிலத்தேவர் வழிபாடு, வேள்வி நிறைவு, பெரும் பேரொளி வழிபாடு, மண்ணெடுத்தல், விமான கலசம் நிறுவுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இரவில் திருமுறை விண்ணப்பம், திருவடி விண்ணப்பம், திரு அமுது வழங்குதல், நவமணிகள் இடுதல், மூல திருமேனி நிலை நிறுத்துதல் போன்ற சடங்குகள் நடைபெற்றன. இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி, 2ஆம் கால வேள்வி வழிபாடு நடைபெற்றது. பின்னர் திருக்குடங்கள் மங்கள இசையுடன் கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் விமானம் மற்றும் செல்வ விநாயகருக்கு புனித நீர் ஊற்றி திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெற்றன. வேள்வி வழிபாட்டை ஜோதிபுரம் அருள் தரும் தண்டு மாரியம்மன் கோவில், வாட்போக்கியார் மற்றும் உமையொரு பாகன் வழிபாட்டு குழுவினர் நடத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக குழுவினர் சம்பத்குமார், ஆனந்த், சந்திரகுமார், சுரேஷ், செல்வ விநாயகமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.